வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக எம்பியும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ஜெகத் ரட்சகனின் 89 கோடி ரூபாய் சொத்துக்களை பறிமுதல் செய்தது அமலாக்கத்துறை. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் 908 கோடி ரூபாய் அபராதமும் விதித்தது. இந்தியாவில் மேலும் 234 புதிய நகரங்களில் தனியார் FM ரேடியோ சேவைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். தமிழ்நாட்டில் குன்னூர், திண்டுக்கல், காரைக்குடி, கரூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட 11 நகரங்களுக்கு அனுமதி. ஹேமா கமிட்டி அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்ட மலையாள நடிகர்கள் உள்ளிட்டோரின் பெயர்களை வெளியிட வேண்டும். கேரள திரைப்பட தொழிலாளர்கள் சங்கம் முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு கோரிக்கை. கேரள அரசின் திரைப்பட கொள்கையை வகுக்கும் குழுவிலிருந்து நடிகர் முகேஷ் நீக்கம். பாலியல் புகாரில் சிக்கியதை அடுத்து மார்க்சிஸ்ட் அரசு நடவடிக்கை. கேரள நடிகர் சங்கத்திலிருந்து விலக நடிகர்கள் டொவினோ தாமஸ் உள்ளிட்டோர் மறுப்பு. தலைவர் மோகன்லால் தலைமையில் ராஜினாமா என்பது தன்னிச்சையான முடிவு என குற்றச்சாட்டு. திரைப்படத்துறையில் பாலியல் சுரண்டல் முடிவுக்கு வர வேண்டும் என நடிகை குஷ்பு வலியுறுத்தல். பாதிக்கப்பட்டோருக்கு ஆதரவாக நிற்பதாகவும் உறுதி. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலைக்கு நீதி கேட்டு போராடிய மாணவர்கள் மீது தடியடி நடத்தியதற்கு கண்டனம். பாஜக அழைப்பு விடுத்துள்ள முழு அடைப்பு போராட்டத்தால் மேற்கு வங்கத்தில் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு 7 நாட்களில் தூக்கு தண்டனை வழங்கும் வகையில் புதிய சட்டம். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவிப்பு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கிலும் பிணை வழங்கலாம் என உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிக்கும் போது குற்றம் சாட்டப்பட்டவரின் வாக்குமூலத்தை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் விளக்கம். பர்கூர் அருகே போலி NCC முகாம் தொடர்பான புலன் விசாரணை அறிக்கையை செப்டம்பர் 4ஆம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விக்கிரவாண்டியில் செப்டம்பர் 23ஆம் தேதி விஜயின் தமிழக வெற்றிக் கழக மாநாடு நடைபெற வாய்ப்பு. விழுப்புரம் SP அலுவலகத்தில் பாதுகாப்பு கோரி மனு அளித்த புசி ஆனந்த் பேட்டி. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனுடன் நடிகர் விஜய் சேதுபதி சந்திப்பு. விளம்பர படப்பிடிப்பின் போது சந்தித்து பேசினார். கல்வி திட்டத்திற்கான 573 கோடி ரூபாய் நிதியை தராத மத்திய அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். நிதியை போராடி பெறவில்லை என திமுக அரசு மீது குற்றச்சாட்டு. 150 BS6 ரக பேருந்துகளின் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். பேருந்தில் பயணித்து தரத்தையும் ஆய்வு செய்தார். குன்றத்தூரில் சாலையோர ஆக்கிரமிப்பு கட்டடங்கள் இடித்து அகற்றம். கால அவகாசம் கேட்டு தாசில்தாரிடம் கெஞ்சிய பொதுமக்கள். சென்னையில் அக்டோபர் மாதத்திற்குள் சாலை பணிகளை முடிக்க மாநகராட்சி உத்தரவு. வார்டு வாரியாக தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ளவும் திட்டம் என சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா பேட்டி. இப்பொழுது 2வது கட்டமாக வரக்கூடிய அடுத்த மாதத்தில் டீசல்டிங் மறுபடியும் கொடுக்க இருக்கிறோம். இது வார்டு வாரியாக டீசல்டிங் நாங்கள் பண்ணுமாறு தெரிவித்திருக்கிறோம். தொழில் வரி, சொத்து வரி உயர்வை ரத்து செய்ய கோரி சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம். கே பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்று முழக்கம். நாமக்கல் அருகே பன்றிகளை வேட்டையாட வைக்கப்பட்ட நாட்டு துப்பாக்கி வெடித்து விபத்து. காயமடைந்த விவசாயி தனியார் மருத்துவமனையில் அனுமதி.
உத்தரப்பிரதேச அரசின் பணிகளை சமூக வலைதளங்களில் பரப்பினால் மாதம் 8 லட்சம் ரூபாய். நாட்டிற்கு எதிராக பதிவிட்டால் ஆயுள் தண்டனை என்றும் கொள்கையை அறிமுகம் செய்தார் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டது அதிர்ச்சி அளிக்கிறது. பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரித்து வருவதாகவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வேதனை. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் சிறையில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 57வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான உத்தரவை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தற்போது பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 57வது முறையாக நீட்டித்து தற்போது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. காணொலி மூலம் தற்போது செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் செப்டம்பர் 3ஆம் தேதி வரை காவலை நீட்டித்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேலுக்கு முன்ஜாமீன் வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சிபிஐ கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரியாக பொன் மாணிக்கவேல் இருந்தபோது தவறான ஆவணங்களை உருவாக்கி டிஎஸ்பியாக இருந்த காதர் பாஷாவை கைது செய்ததாக சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொன் மாணிக்கவேல் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது வழக்கு விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதாக பொன் மாணிக்கவேல் உறுதியளித்தார். ஆனால் குற்றச்சாட்டுக்கு போதிய முகாந்திரம் இருப்பதால் தான் வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் எதிர்ப்பு தெரிவித்த சிபிஐ தரப்பு பொன் மாணிக்கவேலை கைது செய்து விசாரித்தால்தான் உண்மை வெளியே வரும் என்று வாதிட்டது. இதனையடுத்து விரிவான வாதங்களுக்காக விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி உத்தரவிட்டார். நடப்பாண்டு சென்னையில் அதிக அளவு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதால் அதற்கு ஏற்றாற்போல் மாநகராட்சி தயாராகி வருவதாக மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். பருவமழையை எதிர்கொள்ள எடுத்து வரும் பணிகள் தொடர்பாக செய்தியாளர் தமிழரசிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். வணக்கம். பருவமழை இன்னும் சில மாதங்கள்ல துவங்க இருக்கு. மாநகராட்சி எத்தகைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொண்டு வருது? சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையிலும் பருவமழைன்றது முக்கியமான காலகட்டமாக இருக்கிறது. நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்களில் மழை பெய்யக்கூடிய சூழல் தான் இது வரைக்கும் இருந்தது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துலேருந்தே நம்மளுக்கு மழை தொடங்கி இருக்கு. நம்ம ஜூன்லேருந்தே கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகக்கூடிய சூழல் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால இந்த ஆண்டு ஜூன் மாதத்துலேருந்தே நம்ம டீசல்டிங் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். முதல் கட்டமாக ஒரு மண்டலத்துக்கு 50 லட்சம் ரூபாய் அப்படின்னு வழங்கி எல்லா பகுதியிலுமே டீசல்டிங் ஒர்க் துவங்கப்பட்டு நடைபெற்று இருக்கிறது. இப்பொழுது இரண்டாவது கட்டமாக வரக்கூடிய அடுத்த மாதத்துல டீசல்டிங் மறுபடியும் கொடுக்க இருக்கிறோம். இது வார்டு வாரியா டீசல்டிங் நாங்க பண்ணுமாறு தெரிவித்திருக்கிறோம். அதே போல இப்போ இந்த மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய இடங்கள்ல நிறைய மழைநீர் கட்டமைப்புகள் தடுக்கப்பட்டிருக்கு. நிறைய தண்ணி ஃப்ளோ இருக்கக்கூடிய இல்லாத ஒரு சூழல் இருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இதனால வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க மாநகராட்சி மேற்கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? துறையினால 21 பகுதிகள் கண்டறியப்பட்டு மாநகராட்சி சார்பாக புதிதாக கட்டமைக்கப்பட்ட இந்த மழைநீர் வடிகால் பணிகள்ல சிதிலம் அடைந்திருக்கு. ஸோ சிஎம்ஆர்ஓட இணைந்து அந்த துறையும் எங்களுக்கு தெரிவித்திருக்காங்க. செப்டம்பருக்குள்ள அந்த பகுதிகள் எல்லாமே சீர் செய்து தருவதாக. சோ எல்லாருமே ஒருங்கிணைந்து வரக்கூடிய பருவமழை எதிர்கொள்ள தயார் நிலையில் செயல்பட்டு வருகிறோம். அதே போல முடிக்கப்பெறாத பணிகள், மழைநீர் கட்டமைப்பு, அதே போல தூர்வாரக்கூடிய பணிகள், சாலை பணிகள், இதெல்லாம் இந்த காலகட்டத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு மாநகராட்சி அலுவலர்களுக்கு ஏதாவது உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க? கண்டிப்பா. இப்ப நம்மளுக்கு சாலையில பொறுத்த வரைக்கும் சாலை பணிகள் இப்போ கடந்த 2 வாரத்துக்கு முன்ன விடப்பட்டிருக்கு. ஸோ அதுல 2086 சாலைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த சாலை பணிகள் எல்லாமே துவங்கப்பட்டிருக்கு. அந்த பணிகள் எல்லாமே மழைக்காலம் அக்டோபருக்குள்ள முடிந்த அளவுக்கு சாலைகளை போடுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திருக்கோம். ஏன்னா மழைக்காலங்கள் சாலை போட முடியாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். அதே போல் டீசல்டிங் ஒர்க்கும் செகண்ட் பேஸ் துவங்க இருக்கிறோம். ஸோ இது தாண்டி பேட்ச் ஒர்க் பண்ணுமாறு அறிவுறுத்திருக்கோம். சில சாலைகள் சில பகுதிகளில் மட்டும் சேதமடைந்திருக்கும். ஸோ அந்த பகுதிகளெல்லாம் பேட்ச் ஒர்க் செய்யுமாறு தெரிவித்திருக்கோம். இது அனைத்துமே செப்டம்பர் மாதத்துக்குள்ள முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திருக்கிறோம்.